ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படி தீபாவளி டைமில் ஈவினிங் டைமில் அப்படி வெளியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரில காய்ஸ். சும்மா கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிற போக்கில் என் மைண்டில் என்ன தோணுதோ அதுபடி போகலான்னு போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அடுத்து நாங்க எங்க போறோம்னு தெரிஞ்சா நாங்க அடுத்து ஒரே ஃபன் தான் இன்னைக்கு. பாருங்க எங்க கூட சேர்ந்து நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன ஃபன் பண்றோம் அப்படின்னு பாருங்க. இந்த ரோடெல்லாம் டிராஃபிக்கா இருக்கும் எப்பவும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காலியா இருக்கு. ஆமா, நைட்டு லைட் எரிஞ்சா சூப்பரா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தூத்துக்குடி நான் பாக்குறேன், ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. இந்த ரோட்லாம் எப்பவுமே ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் கைஸ். ஆனா இப்ப பாருங்க வெறிச்சோடின்னு இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தெருவில் உட்காந்து வெடி வெடிக்கலாம். நீங்க வேகமா வந்துட்டீங்கல்ல. பிரியாணி கடையில் தான் கூட்டமா இருக்கு காய்ஸ். எல்லாரும் வீட்டில் சாப்பாடு செய்யாம கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. அங்க போலாம்ல, ஆனா போயிட்டு ரிட்டன். சரி காய்ஸ், நீங்க எங்க கூட vlogல கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. நாங்க எங்க போறோம்ட்டு தொடர்ந்து பாருங்க. ஸ்டோரி போடுறதுக்கு இப்போ போட்டோ எடு ஃப்ரண்ட்ல. गाइस இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இதுவா மூணாவது கறி பகவீடு கறி நான் போயிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி இருக்கிற ஆளை பாருங்க. இதோட ரெண்டாவது சிக்னல்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் गाइस. இதான் எங்க ஊரோட மெயின் சிக்னல், விவிடி சிக்னல் சொல்லுவாங்க. இதான் எங்க ஊரோட ஒரு காலேஜ், வஉசி சிதம்பரனார் கல்லூரி. இங்க ஒரு காளான் கடை இருக்குங்க, சூப்பரா இருக்கும். அந்த காளான் கடையில தான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அவ்வளோ அருமையா இருக்கும் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3rd மைல் மேம்பாலத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனால் சரியான வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுற மாதிரி இருக்கு. இந்த ஊம வெயில்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அடிக்குது. வெளியே கண்ணு கூசுது பார்த்துக்கோங்க. ஒன்று மழை பெய்யணும், இல்லைன்னா வெயில் அடிக்கணும். ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து முடிவு மாறி இருக்குங்க காய்ஸ். நாங்கள் ஹார்பர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு லாரி வேற வரோம் வேகமா. திடீர்னு இப்போ ஹார்பருக்கு நாங்கள் திரும்பி இருக்கோம் காய்ஸ். இந்த முடிவு எப்போனாலும் மாறலாம். அடுத்து எப்போ போய் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது. தெரியாது சாயந்தரம் பாருங்க இந்த ரோடு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்ததே இல்ல. சந்தோஷம் ஹார்பர் இங்க இருந்து பார்த்தாலே கொஞ்சம் ஹார்பர் தெரியுது கைஸ். ஆனா சூப்பரா இருக்கு, இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ரோடு இதெல்லாம் பார்க்க. வா, மேகத்தை பாருங்க, தனியா இருந்த மாதிரி தெரியுது போன்ல. மழை வந்துருச்சு. மழை வந்தனால கொஞ்சம் கூலா இருக்கு. ஒருவேளை நாங்க இதெல்லாம் திருச்செந்தூருக்குள்ள என்ட்ரு ஆனனால இந்த திருச்செந்தூர் தானே, திருச்செந்தூர் ரோடு
திருச்செந்தூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம் guys. இப்போ வந்து ஸ்பெக்குன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அந்த அதை தாண்டி போயிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் ரோட்ல. ஆனா கிளைமேட் சூப்பரா இருக்கு guys, நல்ல மலை சாரலோட. guys நாங்க இப்போ பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆயிட்டு இருக்கோம். அந்த வியூஸ் பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு. ஆனா இதுல ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, போலீஸுக்கு லீவ் இல்ல. 3 போலீஸ் வந்து எப்பவுமே அங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மத்த எல்லாருக்குமே இன்னைக்கு லீவு. அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். போலீஸ், நர்ஸ், டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து லீவ் இருக்காது. முக்கானியை நாங்க ரீச் பண்ண போறோம் guys. பிளான் மாறிடுச்சு. நாங்க ஹார்பர் பீச் போறோம்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்லாம் தாண்டி நாங்க வந்து மணப்பாடுக்கு போயிட்டு இருக்கோம் guys. கிளைமேட் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகா இருக்கு கிளைமேட்டு. இன்னும் ஒரு 50 minutes to 20 minutesல நாங்க ரீச் ஆயிடுவோம். திரும்பி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஈரமாக இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிருக்கு போல. கைஸ் நாங்கள் மணப்பாடு வந்துட்டோம். மணப்பாடுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் தண்ணியாக இருக்குது. மணப்பாடு வந்தாச்சு. மணப்பாடு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், பாருங்க. மணப்பாடு போற என்ட்ரன்ஸ். மேகத்தை பாருங்க எப்படி தனித்தனியா இருக்கு. ஸ்மெல், ஃபிஷ் ஸ்மெல். பார்த்தீங்கன்னா வீடுலாம் அந்த காலத்தில் உள்ள பில்டிங் வீடு அப்படியே இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. கிளைமேட்னா சூப்பரா இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணப்பாடோட சர்ச்சுக்கு மேலே வந்துட்டோம். இதோ சர்ச்சு, இந்த சைடு வியூ. கடற்கரை வியூ பாருங்க, சூப்பராக இருக்கு. எங்கள் தங்கச்சிமார்கள்லாம் எங்கன்னு தெரில, அவங்கள தேடி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஊரை பாருங்களேன், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. போட்டு, ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்க அழகாக இருக்குது போட் எல்லாமே. அந்த லாஸ்ட் தூணில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அருக்காக எங்கள் தங்கச்சி எல்லாரும் அந்த சிலுவைக்கு பக்கத்தில். இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ். ஆனால் சர்ச் க்ளோஸில் இருக்குல்ல. இங்கேருந்து ஊரை பாருங்கள், செம வியூவாக இருக்குது கைஸ். அங்கே ஒரு சர்ச்சு தெரியுது, அந்த ஒரு சர்ச்சு தெரியுதா, அந்த சர்ச்சு சூப்பராக இருக்கும். அது ஃபுல்லு போட்டு, இந்த ஓரமாக அது ஃபுல்லு போட்டு. கிளைமேட் நல்லா இருக்குது கைஸ், மலை சாரல் விழுந்துகிட்டே இருக்குது. வரும்போதே கடை பார்த்துட்டேன் நான், பானிபூரி காளான் கடை பார்த்துட்டேன். போகும்போது சாப்பிட்டு போனோம், ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. என் ஹஸ்பண்டை நீ பார்த்து மறைக்கிறாரு, ஆனால் நான் வாங்க போட மாட்டேன். என்ன கைஸ், இந்த டைமில் சாப்பிட்ணும் மழையில் அப்படி சுட சுட சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும்.
சுற்றி வியூஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், உருன்னு முடிஞ்சு வச்சுருக்கிறவர் காளான் பானிபூரி எனக்கு வாங்கி தர மாட்டாரா? வாங்க அப்படி போய் கீழே வச்சு ஃபுல் வியூ எடுக்கலாம். பாருங்கள், எங்கள் தங்கச்சி 3 பேர் அங்கே இறங்கி போயிட்டுருக்காங்க கடற்கரையை பார்க்க. நாங்கள் எங்கேயும் ஸ்டாப் ஆகிட்டோம். சரியான க்ரௌடு தான். தீபாவளி டைம்னானே கொஞ்சம் கூட்டமாக எல்லோரும் வந்திருக்காங்க அந்த கோயிலை பார்க்குறதுக்காண்டி. பீச் நல்லா க்ளீனாக இருக்குண்ணே. நல்லா இருக்கு பீச். அங்கே ஒரு ஃபேமிலி வெடி போட்டுட்ருக்காங்க. குட்டி பாப்பா அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல தான் லாஸ்ட் டைம் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் அத்தை ஃபேமிலி எல்லோரும். எங்களோட கல்யாணம் முடிஞ்சு எத்தனை டேஸில் வந்தோம்? 3 டேஸ்லையா? இல்லையே, இங்கே வந்துட்டு தான் அங்கே போனோமா? எங்கள் வீட்டில் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். ஒரு 1 வீக் இருக்கும். என்ன வெடி? புஸ்வானமா? ஆமாங்க, புஸ்வானம். பகலில் போட்டோன்னே அப்படி தெரியுது. சர்ச்சில் லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட் போட்ட பிறகு கொஞ்சம் வியூ நல்லா இருக்குது. லைட்டாக இப்போ தான் இருட்டாக ஆரம்பிக்குது. நாங்கள் அப்படியே கிளம்பி போகிறோம். மழை இன்னும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். பார்த்தீங்களா, மேகம் இருட்டாக இருக்குது. வியூ பாருங்க, இதுதான் மணப்பாடோட சர்ச் வியூ. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்கும், மேலே சர்ச்சு, அதுக்கப்புறம் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கடற்கரை தான். அந்த இடத்துல இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி மணப்பாண்டாங்க ஒரு தடவை போயிருக்கோம், ஆனால் இவ்வளோ கூட்டம் இருந்ததில்லை. இப்போ தீபாவளி டைம் பண்ணி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. கைஸ், நாங்கள் சர்ச்சிலேருந்து கிளம்பிட்டோம். மணப்பாடில் பானிபூரி காளான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். பட் எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, கொஞ்சம் க்ளீனாகவும் பண்ணல. ஸோ வெளியே வந்து அவுட்டரில் வந்துட்டு தான் நாங்கள் டீ காஃபி வடை எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் இப்போ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். அவ்வளோதான், இந்த மணப்பாடு vlog வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் வேறு எங்கேயாட்டு போனால் அந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.